இப்பொழுது இலங்கையின் தலை சிறந்த கலைஞனான கணபதி பிள்ளை சின்னமணி அவர்களின் வில்லிசை குழுவினர் வழங்கும் கண்ணகி என்னும் வில்லிசை நிகழ்ச்சியை இப்பொழுது கண்டுகளிக்கலாம். ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடே என்று சொல்லியே வில்லி நிற்பாட உன்னே வந்துடுவ கணபதியே வணக்கம் என்று சொல்லியே வில்லி நிற்பாட உன்னே வந்துடுவ கணபதியே அப்பனே விநாயகனே நல்வரம் தந்திடுவ கணபதியே முகத்தோனே அப்பனே விநாயகனே நல்வரம் தந்திடுவ கணபதியே வாணி தேவியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் வருவாய் வாணி தேவியே சரஸ்வதியே அம்மா கேட்டவரம் வருவாய் வில்லி நிற்பாட வந்துடுவ கணபதியே இன்றைய தினம் கண்ணகியினுடைய வரலாற்றை வில்லிசையிலே சொல்வதற்கு முன்வருகிறோம். சரிங்க. கண்ணகியின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகளினாலே பாடப்பெற்ற சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்ற காப்பியத்தின் கதாநாயகி தான் கண்ணகி. 2000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட கதை. ரொம்ப பழைய கதை. கதை பழங்கதை, ஆனா புளிக்காத கதை, விட்டாத கதை, காலவலாம் கேட்க வேண்டிய கதை, காலத்தினால் அழிக்க முடியாத கதை. அதிலும் பெண்கள் எல்லாம் கேட்டு பெருமைப்பட வேண்டிய கதை. அப்ப ஆம்பளைகள் எல்லாம் கேட்டு தலைகுனிய வேண்டிய கதை. ஆம்பளைங்கள் எல்லாம் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய கதை, அங்கீகரிக்க வேண்டிய கதை. அதாவது நமது தமிழ் அன்னை 5 அழகான நகைகளை அணிந்திருந்தாள். என்னங்க அது? அவள் அணிந்தது தலையிலே சிந்தாமணி, காதிலே குண்டலகேசி, கையிலே வளையாபதி, அறையிலே மணிமேகலை, காலிலே சிலப்பதிகாரம். தலையிலே சிந்தாமணி, மகுடம், காதிலே குண்டலகேசி, தோடு, கையிலே வளையாபதி, காப்பு, அறையிலே மணிமேகலை, காலிலே சிலம்பு. காலிலே அணிந்தாளே சிலம்பு. அந்த சிலம்பினுடைய சிறப்பு பற்றிய கதை. முழுக்கதை. அந்த காலில் அணிந்த சிலம்பினுடைய வரலாற்றை வில்லிசையிலே சொல்வதற்கு முன்வருகிறோம். அப்படியான ஒரு சிறந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது ஏற்படும் சொற்பிழை, பொருட்பிழை போன்ற பிழைகளை பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரலாற்றுக்கு வருகிறோம். முன்னொரு காலத்திலே இந்த கண்ணகியினுடைய வரலாற்றுக்கும் முன்பு நடந்த ஒரு சம்பவத்துக்கும் காரணம் இருந்தது. முற்பிறப்பு ஊழ்வினை வந்து அங்கு உறுத்தலும் என்று சொல்வார்கள். ஊழ்வினைப்படி வந்த வரலாறு. முன்னொரு காலத்திலே பாண்டி நாடு என்று சொல்லுகின்ற நாட்டை ஒரு மன்னவன் ஆண்டு வருகிறார். யாருங்க அது? பாண்டி என்னடுமாறன் மன்னன், அந்த பாண்டி நாடாண்டு வந்த மன்னன்,
பாண்டியன் நெடுமாறன் என்று சொல்லுகின்ற மன்னன் அந்த பாண்டி நாட்டை ஆண்டு வருகிறான். அவன் பெரிய ராஜன். அவனுக்கு எல்லா நிறைவும் இருக்கிறது. ஆனா குழந்தை இல்லை என்ற ஒரு குறையும் இருக்கிறது. தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நேராத நெத்தி எல்லாம் நேர்ந்தான், போகாத கோயில் எல்லாம் போனான், பிடிக்காத விரதம் எல்லாம் பிடிச்சான். பாவம் என்னது காரியம் ஆகல. குழந்தை இல்லாத காரணத்தினாலே விரக்தி அடைந்தான், கோபம் கொண்டான். எனக்கு ஒரு குழந்தை தராத தெய்வம் எங்கே இருக்கிறது? எல்லா இடமும் சென்றேன். கல்லு வைத்த கோயில் எல்லாம் கையெடுத்து தண்டனிட்டேன். ஓஹோ, ஆனா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கல. கோயிலும் கும்பாபிஷேகம், தேரும் திருவிழாவும், பூசையும் புனக்காரம், சாமியும் கேமி அப்படின்னு கோபப்பட்டான். இன்றையிலே இருந்து பாண்டி நாட்டிலே ஒரு கடுமையான உத்தரவை பிரகடனப்படுத்துகிறேன். என்னங்க என் பாண்டி நாட்டு எல்லைக்குள் உள்ள எந்த ஆலயத்திற்கும் யாரும் பூசனை ஆராதனை செய்யக்கூடாது, ஒரு விளக்கு கூட வைக்கப்படாது அப்படின்னு பாண்டியன் கட்டளை. அவ்வளவுதான். கோயில் எல்லாம் அடிச்சு பூட்டியாச்சு. கோயிலை அடிச்சு போட்டா ஐயர் உள்ள விட்டாடா, கோயில் எல்லாம் பூட்டியாச்சு. இதே காலத்திலே பாண்டி நாட்டின் தலைநகரம் என்று சொல்லுகின்ற மதுரையில், மதுரை அது எப்படிப்பட்டதுங்க? பலமான மதுரை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல்லே, யானை கட்டி போரடிக்கும் அழகான மாமதுரை மதுரை. மாடு கட்டி போரடித்தால் போரடித்தால் மாளாது அழகான மாமதுரை மாமதுரை ஆமா மாமதுரை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, யானை கட்டி போரடிக்கும் அழகான மாமதுரை. அப்படியான சிறந்த மதுரையிலே ஒரு ஏழை வாணிபன் வாழ்ந்து விடுகிறார். எண்ணெய் வியாபாரம் பண்றவன் எப்படிங்க? காலையிலும் மாலையிலும் எண்ணெய் கொடுத்து தூக்கிட்டு ஊர் ஊரா போவான். எப்படி போவான்? கிராமமா போவானா? எப்படி போவானா? எண்ணெய் வாங்கலையோ அம்மா, எண்ணெய் வாங்கலையோ, சொல்லக்கூடாது. தேங்காய் எண்ணெய்னு தமிழ்ல சொன்னா அது பிழை. தேங்காய் எண்ணெய் தமிழ்ல சொல்லக்கூடாது, இங்கிலீஷ்ல இல்ல. கோகனட் ஆயில் இல்ல. தேங்காய் எண்ணெய்க்கு தமிழ் சொல்லு தேங்காய் நெய் அல்லது தெங்கு நெய். தெங்கு நெய் அப்படித்தான் சொல்லணும் தமிழ்ல. தேங்காய் இருந்து எடுக்கப்படுவதனால அது தேங்காய் நெய். நல்ல எள்ளில இருந்து எடுக்கப்படுவது எண்ணெய். அப்ப இலுப்பையில இருந்து எடுக்கிற நெய் இலுப்ப நெய். அப்ப பசுவில இருந்து எடுக்கிற நெய் பசு நெய். அப்ப ஆவில இருந்து எடுக்கிற நெய் ஆவில இருந்து எடுக்கப்படுகிற நெய் நெய். அப்ப பூவில இருந்து எடுக்கப்படுகிற நெய் பூ நெய். எடே இப்படி எல்லாம் தெரிஞ்சு வியாபாரம் பண்றான். இப்படி வியாபாரம் பண்ணி கொண்டு வருகிற பொழுது இதே காலத்துல பாவம் என்னது, இவனுக்கு ரொம்ப வறுமை. என்னங்க வியாபாரமே இல்ல. ஆமா, கைப்பொருள் இல்ல, வியாபாரத்துல லாபம் இல்ல. சரிங்க. ஒரு நாள் இவன் வியாபாரத்துக்கு வந்தவன் மதுரை மாநகர வீதியில் உள்ள காளியம்மன் கோவிலை கண்டான். அம்மா காளியம்மா. என்னது காளியம்மா? காளியம்மா என்னது? நான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறேன். அப்படியா? என் வியாபாரத்துல வருமானம் வருது இல்லம்மா. இன்னைக்கு வியாபாரத்துல வருமானம் வரும்னா உனக்கு ஒரு நேர்த்திக்கடன் செய்வனம்மா. அப்படி என்ன நேர்த்திக்கடை? என்ன நேர்த்தி? நான் ஏழை ஆனதுனால இருண்டு கிடக்கிற உன் கோவில் வாசல்லே அம்மா 1000ஆம் திருவிளக்கு 1000ஆம் திருவிளக்கு அம்பிகையே ஏற்றி வைத்தேன் அம்மா
யாரே என்றழுதான் ஆமா என்றழுதான். அம்மா உனக்கு 1000 விலை குளிச்சு வைப்பேன்னுட்டு அவன் வியாபாரத்துக்கு போனான். ஆமா அன்னைக்குன்னு என்னடா இது என்னங்க அம்பிகையின் திருவிழோ என்னவோ அவன் வியாபாரத்துக்கு போன அன்னைக்கு அண்ணு அண்ணு ஆமா அவங்களெல்லாம் இதுவரை நேரம் அவங்களை பார்க்காதவங்க அவங்களை கேட்காதவங்க அவங்ககிட்ட என்ன கூப்பிடாதவங்க ஒரு நாள் திரைக்கு என்ன வைக்காதவங்க அவனை திரும்பி பார்க்காதவங்க இன்னைக்குன்னு அவனை கண்ட உடனே அன்னைக்கு ஒரு ஆளா கண்ட உடனே ஒரு உலக்கு உடனே ஒரு அரை உலக்கு அதாவது அந்த காலத்துல உள்ள அளவு சொற்கள் இதை இப்படி கூப்பிட்டு 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 எண்ணெய் எல்லாம் சேர்ந்து போச்சு. மாலை ஆகியது. அம்பிகையின் திருநாளே தனக்கு பணம் கிடைச்சது என்று எண்ணிய அந்த வணிகன் பூட்டி கிடந்த காளியம்மன் கோவிலுக்கு 1000 விளக்கு எடுத்து அலங்காரமாக விளக்கேற்றி வைத்தான். அந்த விளக்கின் ஒளியே அம்பிகையினுடைய திருவதனம் கண்டான். அவள் அழகு வடிவம் கண்டான். உதிக்கின்ற செங்கதிர் உச்ச திரகம் கண்டான். உணர்வடியோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்பு மேனி கண்டான். அம்மா தாய் என்று விளங்குகின்றான். இந்த காட்சிய பாண்டியன் நெடுமாறோட காவல்காரன் பார்த்தவன் நேரா போனான். மகாராஜா என்னது காளியம்மன் கோவிலுக்கு யாரோ விளக்கு வச்சிருக்காராம். என்ன முடியாத விளக்கு வச்சிருக்காராம் மகாராஜா. என்ன ஆமா என் உத்தரவுக்கு மாறாக காளியம்மன் கோவிலுக்கு விளக்கிட்டாராம். ஆமா அப்படின்னா அவன் வேற்று நாட்டு ஒற்றனா இருக்கணும் அல்லது எதிரியா இருக்கணும். உடனே போங்கள் எங்கே என் உத்தரவுக்கு மாறாக விளக்கிட்டவனை அதே கோவில் வாசல்லே அவன் தலையை வெட்டி எறியுங்கள் அப்படின்னு பாண்டிய கட்டளை விடுவாங்களோ. என்ன பண்ணினாங்க அந்த வணிகனுடைய கழுத்திலே பாவிகள் வாளாலே வீசி விட்டார். பண்புத்த வணிகனையே ஆமா வணிகனையே வாளாலே வீசி விட்டார். பண்புத்த வணிகனையே ஆமா வணிகனையே மாளாத புகழுடையோ மண்ணிலே சாய்ந்து விட்டான். அம்மா சாய்ந்து விட்டான். அவன் தலை உருண்டது. அவன் கழுத்தில் இருந்த ரத்த வெள்ளம் பொங்கி ஓடியது. கோயிலெல்லாம் செந்நீராக்கியது. இதை கேள்வியுற்றால் அவனுடைய மனைவி ஓடோடி வந்தாள். அம்மா இதுதானா அரச நீதி? இதுதானா மனித நீதி? அம்மா திருவிளக்கிட்டார்க்கு தெய்வம் துணை என்று சொல்வார்களே, இன்று திருவிளக்கிட்டவருக்கு தீங்கு வந்து நேர்ந்ததே. ஓஹோ நீ ரத்தப்பலி வாங்குறவளா? அதுதான் என் கணவனை பலி எடுத்துட்டியா? அம்மா உன் கோவில் வாசல்ல வச்சு என் குங்குமத்தை அழிச்சிட்டாங்க. என் கூந்தல் நறுமணரை எடுத்துட்டாங்க. அம்மா என்னுடைய மஞ்சளை பறிச்சுட்டாங்க. என்னுடைய மாங்கலியத்தை அறுத்துட்டாங்களே. ஓஹோ உனக்கு ரத்தப்பலி வேணுமா? அதுதான் என் கணவனை பலியெடுத்தாயா? அப்படி என்றால் உனக்கு ஒரு பலி போதாதடி. என்னையும் பலியிடு என்னையும் பலியிடு என்று அந்த பலிவிடத்திலே தன் தலையை போட்டு அடித்து 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 உதிரம் பொங்கி உயிர் பிரிகின்ற வேளை. அந்த வேளையிலே அம்பிகை காட்சி கொடுத்தாள். கவலைப்படாதே, உன் கணவனுக்கு நேர்ந்த கதிக்கு பழிக்கு பழி தீர்ப்பேன் என்று அம்பிகை சபதமிட்டதாகவும் இதனுடைய வரலாகத்தான் கண்ணகியின் வரலாறு நடந்ததென்றும் சில குறிப்புகள் கூறுகின்றன. எப்படியோ சோழ நாடு என்கின்ற வளமான நாடு அது சோழ வள நாடு, சோறுடைய நாடு. சோழ வள நாடு, சோறுடைய நாடு, பல வளமுடைய வன்மை மிகு நாடு. சோழவள நாடு, சோழவள நாடு, சோழவள நாடு. சோழவள நாடு என்ற சோறுடைய நாடு, காவேரி ஆறு ஓடுகின்ற நாடு. காவேரியோடு கடலோடு சங்கமிக்கின்ற இடத்திலே ஒரு அழகான பட்டி. என்னங்க பட்டினம்? காவிரி பூம்பட்டினம். கடலோர பட்டினம். காவிரி பூம்பட்டினமா கடலோர பட்டினமா. காவிரி பூம்பட்டினமாவது கடலோர
கடலோர பட்டினமா. காவிரி பூம்பட்டினம் கடலோரம் பட்டினம். அது கடலோரத்தில் இருந்ததனால பெரிய வணிகர்கள் வருவார்கள். கப்பலிலே வருகின்ற வணிகர்களோடு வியாபாரம் செய்வதற்காக அங்கேயும் வணிகர் நிறை பட்டினமாம், பணமான பட்டினமாம், வணிகர் நிறை பட்டினமாம், வணிகர் நிறை பட்டினமாம். அது வளமான பட்டினம், அது வளமான பட்டினமா. வணிகர் பட்டினம், வளமான பட்டினம், காவிரி பூம்பட்டினம். இப்படியான காவிரி பூம்பண்டத்திலே 3 வகையான வணிகர்கள் வாழ்ந்தார்கள். யாருங்க? இப்பர், கவிப்பர், பெருங்குடியர். ஓஹோ. இப்பர் என்ன? குறைந்த செல்லம் உள்ளவர்கள். கவிப்பர் என்ன? நிறைந்த செல்லம் உள்ளவர்கள், நடுத்தரமான செல்லம் உள்ளவர்கள். பெருங்குடியர் என்ன? பெருங்குடியர் என்ன? பெருங்குடியர் என்ன? பெரிய குடியார் இல்ல. பெருங்குடியர் என்ன? நிறைந்த செல்லம் உள்ளவர்கள். அப்படியான பெருங்குடியர் மரபிலே ஒரு சிறந்த வணிகேசன் வாழ்ந்தார். மானம் போல் வணங்கிடும் வள்ளல் மானாய்க்கன் மாதவ செல்வன். மாதவ செல்வன், மானாய்க்கன் மாதவ செல்வன். மேனாளில் செய்ததவத்தால் மேன்மையுற வந்த குலக்குடி, மேனாளில் செய்ததவத்தால் மேன்மையுற வந்த குலக்குடி. மானாய்க்கன் என்று சொல்லுகின்ற ஒரு வணிகேசன் வாழ்ந்தான். அவன் நிறைந்த செல்வத்துக்கு அதிபதி, எல்லா வளங்களும் இருக்கிறது. அவனுக்கும் குழந்தை என்று குறை இருந்தது. குழந்தை இல்லாத குறையினை சுமந்து கொண்டு ஒரு நாள் கப்பலிலே புறப்பட்டு போகிறான். ஏலிலோ தத்திந்தா மேலவலி, ஏலிலோ தத்திந்தா மேலவலி, ஏலவலி, ஏலிலோ தத்திந்தா மேலவலி, ஏலிலோ தத்திந்தா மேலவலி, ஏலம்மா ஏலவலி. நெடி சமுத்திரத்துல போறப்போ அங்க பார்த்தா சமுத்திரத்துல ஒரு பெட்டி மிதந்து கொண்டு வந்து இதை பார்த்தா மானாக்க அந்த பெட்டியை தூங்கினா எல்லாரும் இறங்கி பெட்டியை தூக்கினாங்க. தூக்கி அந்த பெட்டியை குழந்தை குழந்தையா? ஆமா. என்ன குழந்தை? பெட்டிக்குள்ள குழந்தை. குழந்தையா? ஆமா. என்ன குழந்தைன்னு பாரு. அது பெண் குழந்தை. பெண் குழந்தை. ஆனந்தப்பட்டான், வாரி தூக்கினான், வியாபாரத்தை நிறுத்தினான், நேர காவிரி பூ வந்தான், மனைவி கைகளை கொடுத்தான். மனைவி வாரி தூக்கி மார்போடு அடைத்தாள். அவருடைய கண்ணகை கண்டு, கண்ணகை நகை கண்டு, அழகு கண்டு அவளுக்கு கண்ணகை என்று நாமம் சூட்டினார்கள். சுட்டி செல்லமா வளர்த்தார்கள். அன்போடு வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். பொன்னும் மணியும் நிறைந்த வீடல்லவ சிறப்போடு வளர்த்துக் கொண்டு வர கால வெள்ளம் உருண்டு கொண்டு போகிறது. அந்த கண்ணகியாலும் வளர்ந்து கொண்டு வருகிறாள். ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி அந்த கண்ணகி 12 வயதடங்கு பருவம் கண்டாள். 12 வயதடைந்தாள் பருவம் கண்டாள். அவள் பருவம் கண்டாள். அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. அந்த கண்ணகியால் தான் வளர்ந்தாள் களிப்புடனே. 12 வயசாகி கன்னி பிள்ளை ஆயிட்டாள். கன்னி அழகு ஒரு தனி அழகு. அது சோக்கான வடிவு. சோக்கான வடிவுல தம்பி. அதாவது அழகு பலவிதம்.
பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு அழகு இருக்கு. இயற்கையில அது எங்க பெண்கள் அந்த அழக பலதாக்குறது. ஏன்னா அவங்க எல்லாம் அதை இதை பூசி கீச்சி அப்படி எல்லாம் பூசி அப்படி எல்லாம் வெட்டி இதெல்லாம் அழுதாகி இந்த முன்னுக்கு வெட்டி மங்கி வெட்டி முன்னுக்கு ஒரு கூட் பின்னுக்கு வெட்டி டொங்கி வெட்டி இப்படி எல்லாம் வெட்டி வெட்டி அதை பலதாக்குறது. ஆனா இயற்கையில் ஒரு அழகு இருக்கு. கண்ணையினுடைய அழகு எப்படி? அது எப்படிங்கிறது? பெண்ணிருக்கும் அழகையெல்லாம் பேணி வைத்த பொற்குடமாம். விண்ணவர்க்கும் எட்டாது விளைந்திருக்கும் நிலத்தமுதாம். கண்ணிமித்தங்கவள் பார்த்தால் கண்டவர்கள் மறப்பதில்லை. மண் மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிலிர்ப்பதுண்டு. அதாவது பெண்ணுக்கு என்ன அழகு வேணுமோ அதெல்லாம் பொற்குடத்துல வச்ச மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்ல, அவள் கண்ணிமித்து அப்படி பார்த்தாலுன்னா பார்த்தவங்களால மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆந்த கண். நல்ல வேலைடா போந்த கண்ணுன்னு சொல்லல, அவ்வளவு காந்த கண்ணு. அவ்வளவுதான். அது மட்டுமா அவருடைய அழக சொல்லுகிறார். எப்படிங்கிறது? மண் மிதித்தம் மயில் நடந்தால் மண் கூட சிரிப்பதுண்டு. அந்த கண்ணகி பாதத்தை வச்சு மண்ணில நடந்தாள்னா அவருடைய பாதம் பட்ட உடனே அந்த மண்ணு என்ன செய்யுதான் அவருக்கு அப்படின்னு சிலுக்குதான். அவ்வளவு மெதுமையான பாதம், மெதுமையான நட. இப்ப எங்க வீட்டு பெண்கள் நடந்தான்னா பின்னுக்கு மனுஷன் போக முடியாது. மண்ணை எத்தி பின்னால வாரவனுக்கு வராண்டி போட்டு கொண்டு போவாங்க. ஏன்னா பாதுகாப்பு ஆனதுனால இந்த கண்ணகியுடைய அழகு அப்படி. அது மட்டும் அவள் அழகு எப்படி? திங்களவள் முகமளவு முகமளவு செடும் கூந்தல் மலையளவு. ஆமா மலையளவு. தங்கமவள் நிறமளவு. அகிரவளின் மொழியளவு. ஆமா மொழியளவு. திங்களவள் முகமளவு. திங்களன்னா சந்திரன். சந்திரன் போல முகம். சந்திரன் போல வட்டமான ரவுண்டான பெரிய முகம். ஐயே, இங்கிலீஷும் தமிழும் கலந்ததா பேசுறேன். அப்படிதான் வட்டமான ரவுண்டான. அதாவது சந்திரன் போல முகம்னா என்னது? இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது சந்திரன் மேற்கால வரும், சூரியன் கிழக்கால வரும். குறைக்காதங்கோ இவனுக்கு இந்த பருவத்திரண்டுக்கு காக்கா வலி வாரது. அதுல கிழக்க வாரது தெரியாது. சந்திரனுக்கு சூரியனுக்கு வேற வித்தியாசம். அது வேற வித்தியாசம். அதாவது சந்திரன் இரவில வரும், சூரியன் பகல்ல வரும். ஒருத்தருக்கும் தெரியாது, இவனுக்கு தான் தெரியும். அடே அதுல வித்தியாசம். இந்த சந்திரனுக்கு சூரியனுக்குள்ள வித்தியாசம் என்னது? நாங்கெல்லாம் சந்திரனை முழுசா கண்ணால பாத்துருக்கோம். ஆனா சூரியனை யாராவது கண்ணால பாத்துருக்கோம்? சூரியனை பாக்குற பொழுது எப்படி பாக்குறோம்? அப்படின்னு வாய ஈன்னு தான் சூரியனை பாப்போம். சூரியனை அதிகமா பாக்குறது பல்லு. ஆனா சந்திரனை குழுகுழுன்னு கண்ணால பாக்குறோம். அவ்வளவு குழுகுழுன்னு இருப்பான். கண்ணகியுடைய முகமும் சந்திரன் போல குழுகுழுன்னு முகம். அப்படியான சிறந்த கண்ணகிக்கும் சிறந்த ஒரு மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதன்படியாக நாளும் அவன் மன்னனையப்பான் நற்குடியில் செல்வம் மிக்க. நாளும் அவன் மன்னனையப்பான் நற்குடியில் செல்வம் மிக்க. நல்ல குடியில் செல்வம் மிக்கான் தேடி வரும் செல்வம் எல்லாம் செய்யகரம் செய்து வைப்பான். நாளுமவன் மன்னன் விப்பான். நல்ல குடியிலே பிறந்தவன், கோவலன் என்று சொல்லுகின்ற பெயர் உண்டவன். மாசாத்து வானல் வணிகன், மாபெரும் தவத்தே மைந்தன். கோவலன் என்பார் நேரில்லா பேரழகன்பர். மன்னகம் பரவிய புகழான் மங்கையர்களே தும்மலினார். மங்கையர்களே தும்மலினார். மன்னகம் பரவிய புகழான் மாசாத்துவனுக்கு மகனாக பிறந்தார். கோவலன் என்ற பெயர் உள்ளவன். மன்னகம் பரவிய புகழான். மண்ணிற்கு இடமெல்லாம் அவன் பெயர் இருக்கு. பெரிய விலாசம்.
மங்கையர்கள் ஏத்தும் எழிலான். மங்கையரெல்லாம் பார்த்து ஆசைப்படுகின்ற அழகானவன். அப்படியான கோவலனுக்கு இந்த கண்ணகிக்கு திருமணம் பேசினார். நல்ல ஒரு சுபதினத்திலே கல்யாணம் முடிவு செய்தார்கள். வசந்த காலம் திங்கள் ரோகிணியை கூடுகின்ற சுபதினம். அப்படியான தினத்திலே கல்யாணம். ஊரெல்லாம் கல்யாணத்துக்கு செய்தி போகுது. எப்படிங்க போகுது? அந்த சோழ நாட்டு வழக்கப்படி பெண்கள் எல்லாம் ஒரு பக்கமாவும் ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கமாவும். அப்ப ஆம்பளைகளும் பொம்பளைகளும் சேர்ந்து போறேன் இல்ல. அது நம்ம நாடடா. எங்க நாட்டுல கல்யாணத்துக்கு சொல்றதுன்னா ஆம்பளைகளும் பெம்பளைகளும் ஒன்னா போகணும். ஆம்பளைகளும் பெம்பளைகளும் போய் ஒன்னா கல்யாணத்துக்கு சொல்லாவிட்டா கல்யாணத்துக்கு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா வராங்க. தக்கலா பொம்பளைகள் போய் சொன்னா கல்யாணத்துக்கு எல்லாம் பெம்பளைகளா வருவாங்க. அப்ப தாலி கட்ட வர பொம்பளையா தான் வருவாங்க. அதாவது ஆம்பளை சொன்னா ஆம்பளை வருவாங்க. சோழ கட்சியில பொம்பளை இல்லைன்னு சொன்னா ஒரு மனுஷன் அப்படி கொண்டு போயிடலாம். சின்ன பிள்ளையாவது கூட்டிட்டு போனோம். அதனால இப்படி கல்யாணத்துக்கு சொல்றாங்க. யானை மேல ஏறி என்ன பொம்பளை எல்லாம் யானை மேல ஏறும். ஆமா, பெண்கள் எல்லாம் யானை மேல ஏறி யாரோட ஒரு பூனையை கண்டாலே ஒரு யானைக்கு மேல ஏறும். அதாவது நம்ம தமிழ்நாட்டு பெண்களோட, அதாவது மரக்குல பெண்கள் எல்லா பெண்களும் யானைகளை ஏறி ஊரா தண்டோரா போட்டு சொல்லி கல்யாணத்துக்கு ஏக தொடர்புடன் வெளிநாட்டு பெருமர்களோடு வந்திருக்கார்கள். வணிகர்கள் வந்தார்கள், மன்னர்கள் வந்தார்கள், அரசர்கள் வந்தார்கள். எல்லோரும் வந்திருக்கிற பெரிய சபையிலே முத்துக்களால் செய்யப்பட்ட மணவரை சமைச்சு ஓமகுண்டங்கள் வைத்து வேத பிராமணர்கள் வேத மந்திரம் போத கோவலன் ராஜகுமாரன் போல மணமகனாக அலங்காரம் பண்ணி அந்த மேடையில உட்கார்ந்திருக்காங்க. இந்த கண்ணகி தன்னை அலங்காரம் பண்றான். இந்த பெண்களுக்கு, குறிப்பாக தமிழ் பெண்களுக்கு கல்யாண அலங்காரம்ங்கிறது வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாள் தான். ஒரே ஒரு ஷோ தான். நோ செகண்ட் ஷோ. அடுத்த ஷோ கிடையாது. அதனால அவ கல்யாண அலங்காரம் பண்றா. எப்படிங்க பண்றாங்க? பாட்டுமா ஏறெடுத்து அவ மயிரெழுத்து அவ வளர்கிறோ நெய்வாத்து கொண்ட கட்டி அந்த கண்ணகி அவ கட்டி வைத்த கொண்டையிலே கண்ணகியால் சுற்றிவிட்டாள் சரங்கள். கட்டி வைத்த கொண்டையிலே கண்ணகியால் சுற்றிவிட்டாள் சரங்கள். அவள் சுற்றிவிட்டாள் கண்ணுக்கு மையிட்டு கார்குழல் தன்னில் கனமல்லிகள் சூடி அவள் பொட்டு நல்ல ரவிக்க போட்டு பட்டு நல்ல உடை உடுத்து அருகிலே மேகலை அணிந்து தங்க வைத நகை அணிந்து அவள் அந்த கண்ணகி மணவாளன் காலம் மணவேடைக்கு வரும் முன்பு அவள் சிலம்போ சிலம்பணிந்து சிலம்பணிந்து ஆட்சி சிலம்பும் தானணிந்து கால்வி சிலம்பணிந்து அப்படி சக்குன்னு வரா. எப்படி வரா? ஜல் ஜல்லுன்னு வரா. அப்படி குனிந்ததில நிமிராம அப்படியே குனி குறுகி வராளாம். ஏன்னா பெண்கள் ஒரு சபைக்கு வர பொழுது அப்படி அடக்கமா வர வேண்டும். 4 பேர் பாக்குற சபையில அப்படி பாரடி நான் தாண்டி பொம்பளை அப்படி வரக்கூடாது. அப்படி அடக்க ஒடுக்கமா வாரா. அப்படி வந்து மணவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து வேத பிராமணர்கள் வேத மந்திரம் முதல் கொட்டு மேளம் கொட்டு மேளம் கொட்டுது 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 மேளம் கூடி நின்றவர் கோசமிதாளாம். கோவலன் செட்டி மாங்கல்யம் பூட்டி போத கண்ணகி தன்கரம் பற்றி கரம் பற்றி கோவலன் செட்டி மாங்கல்யம் பூட்டி கோதை கண்ணீருடைய கைக்கரங்களை பெற்று இருவருமாக ஐயர வலம் வந்து அரசாணி வலம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பாக்குறாங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அன்னம் பால் பழம்
மண்டபம் தங்கி இங்கிதமாக இருவரும் வாழ்ந்தார். இங்கிதமாக இருவரும் வாழ்ந்தார். மங்களமாக மணி மண்டபம் தங்கி 2 பேரும் இங்கிதமாக வாழ்ந்தாங்க. அப்பதான் கோவலன் தனியறையில கண்ணகியை பார்க்கறான். கண்ணகி கோவலனை பார்க்கறான். இதுக்கு முன்னும் பார்க்கல. அப்புறம் என்னங்க கல்யாணம்? இதெல்லாம் அந்த காலத்து கல்யாணம். அந்த காலத்து ஏன்னு கேட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணு பாக்குறது அதெல்லாம் இந்த காலத்துல. இந்த காலத்துல பெண்ணை பாப்பாங்க, பிடிக்கலன்னா விட்டு விட்டு 100 பெண்ணை பாப்பாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல. ஒரு பெண்ணை பார்த்தா பார்த்தா. இந்த காலத்துல பெண் கூடி மாப்பிள்ளை பாக்குறாங்க. இந்த காலத்துல இத்தனை மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து பெண்ணு பிடிக்கலன்னு விட்டுருக்கா. மாப்பிள்ளைய பார்த்து பொம்பளை பிடிக்கல. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படி எத்தனை கல்யாணம் குழம்பு வச்சு. சரி. அதனால இது அந்த காலத்துல அப்படி இல்ல. அப்பதான் கோவலன் கண்ணகியை பார்க்கறான். கண்ணகி கோவலனை பார்த்தா ஆஹா என்னது இவ்வளவு அழகானவளையாரான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பதான் கண்ணகி முள்ளிசா கணவனை பாக்குறா. முள்ளிசா ஏன்னா ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடவனை பாக்குற பொழுது கடைக்கண்ணால மட்டும்தான் பாப்பா. அது என்னங்க கடக்கன்? இந்த கடக்கண்ணாலதான் பாப்பாடா. கடக்கண்ணா அதாவது முழு கண்ணால பார்க்க மாட்டான். இந்த கண்ணகி அப்பதான் முள்ளிசா பார்த்தாளா. பார்த்தவளை ஆசைப்பட்டா. கோவலன் கண்ணகி பார்த்து ஆசைப்படுகிறான். அழகா சொல்லுகிறான். எப்படிங்க? மலையிடை பிறவா மணியே என்றோ அலையிடை பிறவா அமுதே என்றோ யாழிடை பிறவா இசையே என்றோ யாழிரும் கூந்தல் தையலே நின்று மாசரு பொண்ணு வலம்புரி முத்தே அவ்வளவு உயரமா பேசுறான். எப்பவும் பெண்களை கணவன்மாரு கொஞ்சம் உயர்த்தி பேசணும். கொஞ்சம் உயரமா வச்சு பேசணும். உயரமா அப்படி உடல் ஒன்று நிப்பாட்டி அதுக்கு மேல வச்சு பேசணும். ஏண்டா அப்படி இல்லடா. அதாவது பெருமையா பேசணும். வீட்டு பெண் இல்ல, அவள் தானே ராஜாத்தி. அதனால அவள் தானே இல்லத்துக்கு அரசி. அவளை பேசுற பொழுது ரொம்ப பக்குவமா பேசுவோம். இந்த கோவலன் அன்பா பேசுறேன். நாங்களும் பேசுறோம். நாங்க அதாவது நாங்க பேசுற விதம் வேற. இந்த கோவலன் இருக்கானே அவன் இவளும் அன்போடு இருக்கிற காலம். இந்த காலத்திலே காவிரி பூம்பட்டினத்திலே மாதவி என்று சொல்லுகின்ற பெண்ணுறுத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் கணிகீர் குலத்திலே பிறந்தவள். காவிரி பூம்பட்டின கணிகையர் குலத்தினிலே சொல்லுகின்ற கணிகீர் குலப்பெண் 5 வயசில் இருந்த ஆடற்களை அறிந்தவள். பல ஆடர்களையும் தெரிந்தவள். 10 பாட்டு, 8 எண் பாட்டு, ஆடல், தொழிற்கை, எழுக்கை, இப்படி நடன முத்திரைகள் எல்லாம் அறிந்த அந்த மாதவி நடனம் ஆடுவதற்கு வருகிறாள். கரிகால் வல்லமுடைய அரண்மனையிலே பெரிய மேடை சமைச்சு அந்த மேடையிலே இந்த மாதவி ஆடு வருகிறாளாம். அந்த நடனத்தை காண்பதற்காக மன்னர்கள் வந்தார்கள், வணிகர்கள் வந்தார்கள், பெரிய வணிக தலைவர்கள் வந்தார்கள். எல்லோரும் வந்திருக்கிற சபையிலே அந்த மாதவி ஆடுகிறாள். எப்படிங்க? ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆடும் பொற்பாவை நடம். ஆட வந்தாள், ஆடும் பொற்பாவை நடம். ஆட வந்தாள், ஆடும் பொற்பாவை நடம். ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆட வந்தாள், ஆட வந்தாள். நடனம் ஆடினாள். இவன் நடனக்கலையை கண்டு கரிகால் வளவன் அங்கலாச்சான். ராஜாதி ராஜக்கெல்லாம் மகிழ்ந்தார்கள். இவள் ஒவ்வொரு நடனமும் ஆடினாள். எப்படி? அலாரி பாடினாள், வர்ணம் ஆடினாள், தில்லான ஆடுறா. எல்லா நடனங்களையும் பார்த்து இந்த ஆடிக்கொண்டு வார பொழுது மேடைக்கு முன்னால ஒரு ராஜகுமாரன் அமர்ந்திருந்தான். யாருங்க அது? அவளும் பார்த்தாள்.
அவனும் பார்த்தான். அவன் தான் பாக்குறான். அவ ஏன் பாக்குறா? அவன் தான் ஆட்டக்காரியாச்சே. ஆஹா. பார்த்தாள். பார்த்து அவனுடைய கண்ணும் பேசியது, ஆஹா. அவளுடைய கண்ணும் பேசியது. ஆஹா. இவன் பாக்குறா. ஆளையாள் பாக்குறாங்க. இந்த மாதவி பாக்குற பொழுது அவனுடைய பார்வையில ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அது என்னங்க வித்தியாசம்? என்னடாது? ஆட்டத்தை பார்த்தவர் ஆளை பாக்குறார், ஆளை பார்த்தவர் ஆளை பாக்குறாரு, ஆளை பார்த்தவர் ஆளை பாக்குறாரு. என்னங்க இது? ஆட்டத்தை பார்த்தவன் ஆளை பாக்குறான், ஆளை பார்த்தவன் ஆளை பாக்குறான், ஆளை பார்த்தவன் ஆளை பாக்குறான். ஒண்ணுமே புரியல. இது புரியலையாடா? புரியலீங்க. அதாவது இந்த மாதவி பாக்குறப்போ அவன் முதல்ல ஆட்டத்தை பார்த்தவன். ஓஹோ. அதாவது டான்ஸ பார்த்தவன். ஆமா. பார்த்தவன் பிறகு ஆளை பாக்குறான். ஓஹோ, உருவத்தை பாக்குறான், அந்த ஃபிகரை பாக்குறான். பிறகு பிறகு அப்புறம் பார்த்தா ஆளை பாக்குறான். ஓஹோ, ஆளு ஆழமா பாக்குறான், டீப்பா பாக்குறான். பார்த்தவன் யோசிச்சான், மாதவி உள்ளே ஓடி போய் தன்னுடைய தோழியை கூப்பிட்டான். ஏன் வசந்தமாலே, அந்த ராஜாக்களுக்கு முன்னால ஒரு ராஜகுமார அப்படின்னு பார்த்தா. அவ்வளவுதான். நடனம் முடிந்து அந்த கரிகால் வளவன் அவளுடைய ஆட்டத்தை சிறந்தவள் என்று கருதி அவளுக்கு தலைக்கோல் பட்டம் 1000 தென்களஞ்சு பொன்னும் மரகத மாலையும் பரிசு கொடுத்தான். நடனம் முடிந்து எல்லோரும் போகிறார்கள். மாதவி ஓடி வந்தாள். என்னது? எல்லாரும் போறாங்கடி. ஆமாடி. அவரும் போறாருடி. எவரடி? அவருடி. எவரடி? அவருடி. அவர் என்ன எவரடி? ஏமா மாதவி, நீ பிடிச்சிருக்கிறியே சாதாரண கொம்பு இல்ல. எப்படி இருக்கு? பெரிய ஆளு. ஆமா. பெரிய புளியங்கொம்பு. ஆமாண்டி. அவரு காவிரிப்பு பட்டத்துல பெரிய வணிகர். அப்படியாடி? அவருக்கு அவர் கோவலன் சிட்டின்னு பேரு. அப்படியாடி? அவருக்கு எட்டி காவிரின்னு இன்னொரு பேரு இருக்கு. ஓஹோ, அது எட்டு காவடியா? எட்டு காவடி இல்ல, அதாவது எட்டி காவிரின்னா ராஜாக்களுக்கே கடன் கொடுக்கிறவர். அவ்வளவு பெரிய வணிகர், பெரிய செல்வந்தர். ஏய், ஒரு போராரடி. என்ன பண்ண சொல்ற? கவலைப்படாதீங்கம்மா, இந்தா வந்துடுறேன். எது? என்ன பண்ண போற? மாலையை கொடுங்க. மரகத மாலையை வாங்கிட்டு நேர வசந்த மாலை கோவலன் போகிற திக்குக்கு போனாள். அவன் முன்னாலே சென்றவள், மாலையோ மாலை, மன்னன் பரிசளித்த மாலை, மாதவியால் போட்ட மாலை, மரகத மாலை. மாலையோ மாலை கேட்டான் கோவலன். என்னது? உன் பேர் என்ன? வசந்த மாலை. அப்படியா? இந்த மாலை மாதவி போட்ட மாலையா? ஆமாங்க. அப்படியா? இது என்ன விலை? என்ன? 1000 தென்களஞ்சு பொண்ணு. அப்படியா? நெல்லு வர்றேன். என்னது? அள்ளி கட்டுறான். எண்ணி கட்ட இல்ல. அட, எண்ணி கட்டுறத நாங்கடா. அதாவது அவன் பெரிய வணிகன், அள்ளி கட்டுனான். ஆனா என்னது? பெண்ணை எண்ணினான், பொண்ணை அள்ளினான். ஏதோ எண்ணிட்டான். ஆமா, இந்த மாதவியோட வீடு எங்க இருக்குது? திருக்கடை ஊர்ல தேரோடும் வீதியில மாதவி வீடுன்னா சின்ன பிள்ளைக்கு தெரியும். சின்ன பிள்ளைக்கு தெரியும். அவங்க அம்மா பேரு சித்ராவதி, குழந்தை பிள்ளைக்கு தெரியும். அது பெரிய விலாசம். அப்படியா? சரி. கோவலன் வந்தவன் தான். மாதவியுடைய அழகிலே மயங்கியவன். உண்ண முடியல, உறங்க முடியல, எண்ணமெல்லாம் அவளானால். விடியறதுக்கு முன்னாடி பொண்ணும் மணியும் எடுத்துக்கொண்டு மாதவி வீடு நோக்கி போகிறார். எப்படி போறாரு? திருக்கடவுர் என்பதும் இதுதானோ, திருக்கடவுர் என்பதும் இதுதானோ, தேரோடு வீதி என்ப இதுதானோ, தேரோடு வீதி என்ப இதுதானோ, மாதவி வீடென்பதும் இதுதானோ, மாதவி வீடென்பதும் இதுதானோ. அடுத்த விடுங்க. மாதவி வீடென்பதும் இதுதானோ. அடுத்த விடுங்க. இதுதானோ. மாதவி வீடென்பதும் இதுதானோ, மாதர்வதிக்கு மீடம் இதுதானோ, விலை மாதர் வசிக்கும் இடம் இதுதானோ, இதுதானோ, இதுதானோ. எப்படா கோவலம் வருவான்னு பார்த்திருந்த மாதவி ஓடி வந்தாள். பாருங்கோ பாருங்கோ வாருங்கோ செட்டியாரு, சும்மா வகையோடு இருந்து பாருங்கோ, சும்மா வாங்கோ, சும்மா வாங்கோ, வாங்கோ
ஆச்சரியப்படுறேன். அவளை வரவேற்றான். கோவலன் வந்தான். மாதவியை பார்த்தான். மாதவி அணியா காசு நானும் ஏதோ எண்ணித்தான் கொடுத்தேன். இங்க வந்து பார்த்தாலோ தெரியுது. இந்த மேடையில இந்த டாப்புக்கு எல்லாம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த மேடையால இறங்கி வந்து பார்த்தா டாப் எடுத்து கொழுகிட்டு இருக்கு. தலைய பார்த்தா இப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் அணியா காட்சி தானே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கோவலம் பாட்டு ஆச்சரியப்பட்டது வேற. என்னது நீ சொல்ற மாதிரி ஒரு மேடையில நடனம் ஆடுறப்போ மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிருந்தா கொஞ்சம் அழகா இருப்பாங்க. இந்த மேக்கப் எல்லாம் கழிச்ச பிறகு அசிங்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல. அப்போ மாதினுடைய அழகு மேடையில பார்த்த அழகை விட இன்னும் பன்மடங்கு அதிகமா இருக்கான். இயற்கை அழகா இருந்தா அந்த அழகிலே மயங்கிட்டான் கோவலன். மாதவி நீ இவ்வளவு அழகானவளா? பொன்னும் பொருளும் காணிக்கையாக்கினான். சரிங்க. கோவலன் சாதாரணமானவன் அல்ல. எப்படிப்பட்டவனுங்க? பெரிய கலைஞன். யாழ் வாசிக்கிறதிலே வல்லவன். மாதவி என்னங்க உன்னுடைய நடன கலையை இந்த உலகமெங்கும் பரப்புகிறேன். நான் யாழ் வாசித்து பாடுகிறேன். நீ ஆடு. நீங்கள் பாடுங்க. ஆடு. நான் பாட நீ ஆடு கண்ணே பெண்ணே. நான் பாட நீ ஆடு கண்ணே பெண்ணே. நலமான இசையோடு ஜதியோடு முன்னே. நான் பாட நீ ஆடு கண்ணே பெண்ணே. நலமான இசையோடு ஜதியோடு முன்னே. நான் பாட நீ ஆடு கண்ணே. பெண்ணே நலமான இசையோடு தமிழோடு சுவை சேர நான் பாட நீ ஆடு கண்ணே. இப்படி ஒரே ஆடலும் பாடலும். மாதவியும் கோவலனும் அகமகிழ்ந்திருக்கிறார்கள். ஆடி பாடி அகமகிழ்ந்திருக்கிற வேளையிலே அங்கே கண்ணகி. ஆமா, அவ எப்படிங்க? கணவன் விட்டு பிரிந்ததனாலே வான்மழை காணாத பயிரானாள். வாடி வதங்கினாள். பொட்டு வைக்க தான் மறந்த அவள் தான் மறந்த புனிதனகே தான் மறந்தாள். ஆமா தான் மறந்த பொட்டு வைக்க மறந்தாள். புனித நகை மறந்தாள். பாவம் தங்க வயிற நகையெல்லாம் வீசிவிட்டாள். கணவன் பார்த்து ஆசைப்படாத எனக்கு இந்த நகைகள் எதற்கு ஆனதுனாலே. ஆனால் எனக்கு ஒரு நகை இருக்கிறது. கணவரிட்ட மாங்கலியம் திருமாங்கலியம் கனத்தனகே என்று நந்தாள். ஆமா என்று கணவனிட்ட மாங்கலியம் அன்றி மாற்றணி அணிய மாட்டார் என்று வருவார். நாளை வருவார். என் கணவர் என்னை விட்டு பிரிய மாட்டார். எப்படியும் வந்து சேருவார். வருவார் வருவார் என்று வாசல் வழி நிற்பாள். கதவுகளை திறந்து விற்பார். என் கணவன் வந்து வாசலில் நின்று கண்ணகி என்று கூப்பிட்டு வர வேண்டும். நான் வாசலை திறந்தே வைத்திருப்பேன் என்று கதவை திறந்து கொண்டிருப்பாளாம். நாளியாகிவிட்டது. இனி என் கணவர் வரமாட்டார். காலை கோழி கூவுகிறது. இனி எங்கே வரப்போகிறார் என்று கதவை சாத்துவாள். சச்சே, ஒருவேளை காலையிலே வந்துட்டா என்று கதவை திறந்து வைத்தாள். இப்படியாக அவள் நித்திரையும் தான் மறந்தாள். நித்திரையும் தான் மறந்தாள்.
கண்களிலே நீர் வடிய கண்ணீர் வடிய கண்களிலே நீர் வடிய கண்ணீர் வடிய கணவன் சென்ற வழி பார்த்திருந்தாள் விழி காத்திருந்தாள். இப்படியே கண்ணகி கலங்கினாள். கணவன் வருவார் வருவார் என்று காத்திருந்தாள். ஆனா இவள் விரதம் பலித்தது. சில பெண்கள் கணவனை பிரிந்திருக்கிற காலத்துல பாய் விரிச்சு கூட படுக்கிறது இல்ல. பாய் விரிச்சு படுக்க கூட பாய் தலைக்கு வச்சு ஒண்ணு படுக்கும் இல்லடா. அதாவது கணவன் வருவார் என்று சொல்லி அவருக்காக காத்திருப்பார்கள், விரதம் இருப்பார்கள். இந்த கண்ணகி இருந்த விரதம் பலித்தது. மாதவியும் கோவலனும் சித்ரா பௌர்ணமி தினத்திலே கடலாடுவதற்காக காவிரி பூப்பட்டினம் வந்த இடத்திலே கோவலன் மாதவி கொடுத்த யாழை எடுத்து வாசிக்கின்ற பொழுது வழக்கம் போல. ஆனால் அன்றைய தினம் காவேரி ஆற்றை கண்டவன். பல காலங்களுக்கு பிறகு காவேரி ஆற்றை சந்தித்த அந்த கோவலன் காவேரி பெண்ணே கங்கையில் பிறந்து சோழனை மணந்து கடலோடு புணர்கின்ற காவேரி என்று பாட பார்த்தாள் மாதவி. ஓஹோ, கோவலர் இங்கு வந்த இடத்துல யாரோ ஒரு பெண்ணின் மீது மையல் கொண்டார். அவளை நினைச்சு பாடுறாரு நினைச்சுக்கிட்டு தானும் ஒரு அரசகுமாரன் நினைச்சு பாடினாள். தாளவேரிகள் சூழ்ந்த தனி புன்னை மர நீடலே தண்ணி ஒரு ராஜகுமாரன் சந்தித்ததாகவும் அவனுடைய கண்ணும் தன்னுடைய கண்களும் பேசியதாகவும் பாடினாள். கேட்டான் கோவலன், பாதகி மாதவி, இப்பதான் உன்னுடைய சிவரியத்தை கண்டுகொண்டேன். நீ எப்படியோ கணிகர் குலத்திலே பிறந்தவள், அதனால உனக்கு புத்தி விட்டு போகல. என்னுடைய செல்வமெல்லாம் பறித்துக் கொண்டாய். நான் செல்வம் இழந்தேன், பொருள் இழந்தேன், ஓட்டாண்டியானேன். இந்த நிலையிலே காவிரி பூ மற்றும் வந்த இடத்திலே யாரோ ஒரு ராஜகுமாரன் மேல் மையர் கொண்டு விட்டாய். பாதகி, இனி உன்னோடு வாழேன், இனி உன்னோடு வாழ மாட்டேன். கண்ணகி, என் அன்பு தெய்வமே, பத்தினியே, உன்னை பரதவிக்க விட்டேன். கண்ணகி, சீரிழந்தேன், சிறப்பிழந்தேன், செல்வமெல்லாம் இழந்து விட்டேன். கடைசியிலே என் வணிகர் குலத்துக்குரிய மானத்தையும் இழந்து விட்டேன். மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா, வாழ்வது தான் ஒரு வாழ்வா. வணிகர் குல மரபினிட்டே, வணிகர் குல மரபினிட்டே, பசைதரையே பிறந்தேன் நான், பசைதரையே பிறந்தேன் நான். கண்ணகி, கண்ணகி, குஞ்சரம் மீதும் குஞ்சரம் மீதும் பஞ்சனை மேலும் உலவிய காலமும் காலம் நான், உலவிய காலமும் காலம். பஞ்சகியோடு பஞ்சனையாரே நடைப்பிணமாய் மெலிந்தேனே நான், நடைப்பிணமாய் மெலிந்தேனே. மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது ஒரு வாழ்வா, வாழ்வது ஒரு வாழ்வா. கோவலன் மாதவி விட்டு பிரிந்தான். கோவலன் மாதவி விட்டு பிரியவும் ஒரு நாள் இவ்வளவு காலமும் கண்ணையராது காத்திருந்த கண்ணகி ஒரு சனப்படுதல கண்ணிமைகள் மூடிவிட்டான். திடுக்கிட்ட கண்ணகி தேவநந்தி, யாருங்க அது? ஒரு பிராமண பெண். இந்த கண்ணகிக்கு தோழி. அவள் கணவனை இழந்தவள், இவள் கணவனை பிரிந்தவள். ஒருவருக்கொருவர் ஆறுவது. தேவநந்தி,
தற்செயலாக கண்ண இந்த வேளையிலே அம்மா ஒரு பொல்லாத கனவு கண்டுட்டம்மா. அந்த கனவு நினைக்கிறவனுக்கு நெஞ்சம் துடிக்கிறது தாயே. அம்மா அம்மா, கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். கணவரே நையடைய கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். என்னுடைய கணவர் என்னை தேடி வர கண்டேன். வந்த என் கணவன் என்னை அழைத்துக் கொண்டு நகரடைய அடைய பெரு நகரடைய கனவு கண்டேன். என்னை வேறொரு வீட்டில் வைக்க கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அம்மா, என்னை அழைத்துக் கொண்டு வர என்னுடைய கணவர் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களில் நிறைந்த ஒரு நகரத்திலே என்னை ஒரு பெண் வீட்டிலே அடைக்கலமாக வைக்க கண்டேன். அம்மா, அதற்கு பிறகு கண்ட காட்சி தான் என்ன கலங்க வைக்கிறது தாயே. என்னம்மா கண்டீங்க? ராஜகுமாரன் போல பட்டுடுத்து பவனி வந்தவர், யானையிலும் குதிரையிலும் பவனி வந்த என் கணவர். அம்மா, அரசர்கள் எல்லாம் வீட்டு வாசல்லே வந்து கடன் கேட்டு நிற்கின்ற சிறப்பு கொண்ட என் கணவர். பஞ்சையாய் பராரியாய் பார்ப்பவர்கள் பரிகசிக்கும் உடையோடு அம்மா என் முன்காண கண்டேன். வந்த என் கணவர் வியாபாரத்துக்கு மூலதனம் வேண்டி என்னிடம் கை நீட்டி நிற்க, அம்மா காலில் சிலம்பை நான் கழட்டி கொடுத்தேன். என் காய்ச்சிலம்பை பெற்றுக் கொண்ட என் கணவர் காலில் சிலம்ப விட்ட கனவு கண்டேன். கனவு கண்டேன் அவரை கள்வார் என்று குற்றம் சொல்ல கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அம்மா, என்னுடைய கைப்பொருளுக்கு காட்சியெலும்பை கொண்டு சென்ற கணவன் தாயே, அவரை கள்வர் என்று குற்றம் சாட்டிய காவலன் கொலைக்களத்திலே அம்மா கணவரும் மாண்டு விட கணவரும் மாண்டு விட கனவு கண்டேன். அந்த நகரம் பற்றி அறிய கனவு கண்டேன். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். அம்மா, இன்பமான கனவு கண்டா துன்பமும், துன்பமான கனவு கண்டா இன்பமும் வருகின்றார். நீங்க கண்டது துன்பம், வரப்போகிறது இன்பம் என்று சொல்ல கோவலன் வருகிறார் என்ற செய்தி அழிந்தால் கண்ணை ஓடி போனால் கால்களில் விழுந்தாள். சுவாமி கண்ணகி, என் காலையா விழுகிற கண்ணகி, தங்கச்சிலே போர் இருந்த உன்னை தருக்குளித்தவன், செல்வத்திலே இருந்த உன்னை சீரழித்தவன், வாழ வேண்டிய உன்னை வாழாது வைத்தவன். கண்ணகி, கண்ணகி, ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான், உன் இதயத்தில் கொந்தளித்த ஆசைகளை கொன்றவன் நான், வாழத் தகுந்தவளை வாழாது வைத்துவிட்டு பாடும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான், பாடும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். கண்ணகி, இனிமே நாங்க இந்த நகரத்தில் இருக்கப்படாது, வேற நகரம் சென்று வியாபாரம் செய்து செல்வ சிறப்போடு இந்த நகரம் வருவோம் என்று சொல்ல கண்ணகி ஒரு வார்த்தையும் பேசாம கணவனுக்கு பின்னால போறாள். நடக்க கால்கள் நொந்து நொந்து நாவுலந்து வெந்து வெந்து காடு நல்ல மலை கடந்து கணவரை
நடந்து நடந்து கவுந்தி அடிகளோடு துணையோடு மதுரை மாநகரம் வந்து அந்த மதுரை மாநகரத்திலே மாதிரி என்று சொல்லுகின்ற ஒரு இடைமாத வீட்டிலே கண்ணகி அடைக்கலம் வைத்துவிட்டு விதிவசத்தினாலே கோவலன் அவள் காட்சியலம்பு எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு புறப்பட்டான். மதுரை மாநகரிக்கு வீதிய வியாபாரத்துக்கு போகின்ற பொழுது கோவலன் கண்ணகியை பார்த்தான். கண்ணகி, இவ்வளவு நாளும் உன்னை விட்டு பிரிந்திருக்கிற காலங்களில் நெஞ்சம் பதைக்கவில்லை. என்று உன்னை விட்டு பிரிகிற பொழுது என் நெஞ்சமேனோ பதைக்கிறது. இந்த நகரம் எனக்கு புதியது. கண்ணகி, ஒருவேளை எனக்கு ஏதாவது தீங்கி வந்து விடுமோ என்று யோசிக்கிறேன். அந்த சாகிறதுக்கு முன்பு கண்ணகி கவலைப்படாது. மாங்காய் அழுகு முன்னோ, மாங்காய் அழுகு முன்னோ, தலை மல்லிகை பூ வடமுன்னோ, தலை மல்லிகை பூ வடமுன்னோ, தேங்காயுடைக்கும் முன்னோ, பெருவிளக்கு எரு முன்னோ, விளம்பு வைத்து நான் வருவேன், எங்கள் சிற்றிடையே அடைக்கலமே. கோவலம் புறப்பட்டான். மதுரை மாநகர வீர சிலம்போ சிலம்பு என்று குவிவார விடையில் பஞ்சிநகர்த்து பொற்கொள்ளன் கண்டான். ஏற்கனவே காணாம போன கோப்பரையும் தேமையும் சிலம்புக்கு ஈடாக இந்த கையை இவன் கோவலன் கையில் இருக்கிற சிலம்பை பணையம் வைக்க வேண்டும் என்று மன்னனிடத்திலே சென்று பொய்யுரைத்தான். மன்னவா, கல்வனை கண்டுபிடித்து விட்டேன், கல்வனை கண்டுபிடித்து விட்டேன் என்று கைகூப்பி வணங்கி நின்றான். கல்வனை கண்டுபிடித்து விட்டேன் என்று கைகூப்பி வணங்கி நின்றான். கல்வனை கொன்று உணர்க சிதம்பர கட்டளையிட்டு விட்டான். மன்னன் கட்டளையிட்டு விட்டான். கொண்டு உடனே சிலம்பு என்றால் ஒன்று மரியாதை கோவலன் கொலைக்களத்திலே சென்று கொல்லப்படுகிறான். அறிந்தால் கண்ணகி, ஓடினாள், துறைந்தாள், அழுதாள், புரண்டாள். குற்றமற்றேன் கடவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கொற்றவா, நீதி கேட்பேன், நியாயம் கேட்பேன், வழக்குரைப்பேன். இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடையகம் சென்றார். கண்டான் காவலன், நீ யார் என்றான். குற்றமற்றேன் கடவனை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கொற்றவாக என் கணவன் வெளிப்புறத்தாக கொண்டு வந்தது என் காட்சிலம்பு. இதோ இருக்கிறது இணைச்சிலம்பு. அப்படியா? 2 சிலம்புகளும் கொண்டு வரப்பட்டன. தன்னுடைய சிலம்பை அடையாளம் கண்ட கண்ணகி அந்த சிலம்பை சமநடுவே வீசியறிந்தாளா, சிலம்ப சிறியறிந்தாளாம், சிறியறிந்தாளாம், சிலம்ப சிறந்தெறிந்தாளாம், சிலம்ப சிறந்தெறிந்தாளாம், சிலம்ப சிறந்தெறிந்தாளாம். சிலம்பு சிதறியது. அதிலிருந்து மாணிக்கம் வந்ததம்மா, மன்னனும் பத்து மலைத்தானம்மா, மாணிக்கம் வந்ததம்மா, மன்னனும் பத்து மலைத்தானம்மா, மன்னனும் பத்து மலைத்தானம்மா. பாண்டியா, உன் மனைவியின் சிலம்புக்கு அடையாளம் என்ன? முத்துக்கள். என் சிலம்பிலே பார் மாணிக்கங்கள். கண்டான் காவலன். ஐயோ, அநியாயமாக கொலை செய்து விட்டேன் என்று சொல்லி சிம்மாசனத்தை இருந்து விழுந்தான். அவன் உயிர் பிரிந்தது. கண்டால் கோப்பரந்தேவி, அவளும் வீழ்ந்தாள், உயிர் நீத்தாள். காவியுகு நீரும் கையில் தனித்திலம்பும் ஆவி குடி போன அவ்வடிவும் அவ்வடிவும் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டஞ்சி கூடலான் கூடாயின. குற்றமற்றேன் கடவனை கல்வன் என்று குற்றம் சாட்டுவதற்கு காரணமாக இருந்து இந்த மதுரை மாநகரமே எரிந்து சாம்பலாகட்டும். எரியட்டும் மதுரை, எரியட்டும், எரியட்டும் மதுரை, எரியட்டும், எரியட்டும் மதுரை, எரியட்டும். பார்ப்போர் பசு பட்டினி பெண்டில் மூத்தோர் குழவிய நிமிடரைக்கை. எரியட்டும் மதுரை, எரியட்டும், மதுரை, எரியட்டும், மதுரை, எரியட்டும் என்று எரிய தடன் முட்டினாள். அவள் சீற்றத்தோடு வருகின்ற காட்சியை கண்ட மதுராபதி தெய்வம் அவள் பூர்வீக வரலாறு சொல்லி, கண்ணகி, தென் திசையிலே 14 தினங்கள் தவமிருந்து உன் 14வது நாள் உன் கணவனை அடைந்து வானுலகெதுவா என்று சொல்ல, அதன்படி கண்ணகி தென் திசை வந்து 14 தினங்கள் தவமிருந்து 14வது நாள் கணவனை தெய்வ வடிவோடு கண்டு வானுலகம் எதினாள் என்பது வரலாறு.
அந்த வரலாற்றை கண்டு குடவாய் குண்டத்து குறவர்கள் சீர்த்தலை சாத்தனாருக்கு சொல்ல, சாத்தனார் இளங்கோடிகளுக்கு சொல்ல, இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் என்று சொல்லுகின்ற காப்பியத்தை படைத்தார்கள். கண்ணகி கற்புடை தெய்வமானார். மங்கையர்கள் எல்லாம் வணங்குகின்ற பெருமைக்குரிய தெய்வமாக இன்று மிளிர்கின்ற அந்த கண்ணகியின் வரலாற்றை எல்லா சமூக மக்களும் எல்லா இன மக்களும் பத்திரி தெய்வம் என்று சொல்லுகின்ற சிறந்த பேர் கொண்ட அந்த கண்ணகியின் வரலாறை இல்லை செய்யலை சொன்னோம். வாழ்க வளர்க. எங்காடும் நிறந்திலங்கு மங்கரற்கு மங்களம், பங்கைய மலரின் பார்வதிக்கு மங்களம், உத்தமிழக்க துணந்த உத்தமர்க்கு மங்களம், கலியுகத்து மெஞ்ஞான கந்தருக்கு மங்களம், கந்தருக்கு மங்களம், சுபமங்களம் சுபமங்களம் சுப மங்களம்.